தமிழகம் முழுவதும் பணியாற்றும் முதல்வரே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேறாவிட்டால் தமிழக அரசு வடசென்னையில் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகரன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 5 அலகுகளில் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த அனல் மின் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வடசென்னை அனல் மின் நிலையத்தின் நுழைவாயில் முன்பு தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மின் வாரியத்தில் உள்ள 60,000 காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்ற மின் வாரிய துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிறவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் புறக்கணித்து திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்கிற அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.